ஹாய் எவ்ரி ஒன். டுடே நம்ம ஈஸியான முறையில் ப்ரேஸ்லெட் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் பிளாக் கலர் பீட் எடுத்திருக்கேன், 1 சாம் எடுத்திருக்கேன், 1 ஜம்ப் ரிங் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ நான் என்னோடய கையளவுக்கு 20 பீட்ஸ் தேவைப்படும். ஸோ 20 பீட்ஸ் எடுத்து இதை போல் கோத்துக்கிறேன், ஒவ்வொன்றாட்டு கோத்துக்கிறேன். பார்த்துட்டு ஒன்றா கோத்துக்கிட்டு இப்போ என்ன பண்ணுறேன்னா, தேவையான அளவு கொஞ்சம் நீளமாக கட் பண்ணி விட்டுக்கோங்க. கட் பண்ணி விட்டுக்கிட்டு அந்த எலாஸ்டிக் என்ன பண்ணால் 2 நல்லா கையில் ரோல் பண்ணிவிட்டு 2 டைம்ஸ் ட்விஸ்ட் பண்ணி எடுத்து முடிச்சு போட்டுக்கோங்க. செகண்ட் டைம் அதே போல் 2 ஸ்ட்ரிங்ஸ் வரணும். நீங்கள் அந்த முடிச்சு போடும்போது 2 டைம்ஸ் ஸ்ட்ரிங் பண்ணி அதை முடிச்சு போட்டுக்கிட்டு நல்லா இழுத்து நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி விடுங்க. விட்டதுக்கப்புறமாட்டு 1 போட்டுட்டு ஒருக்கா கூட முடிச்சு போட்டுக்கிட்டு என்ன பண்ணணும்னா இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட ப்ரேஸ்லெட் ரெடி ஆயிடுச்சு க்யூட்டாக. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா, ஜம்ப் ரிங்கில் ஜாம் எடுத்து கோக்க போகிறோம். அது ஜாமில் என்ன பண்ணணும்னா இந்த ப்ரேஸ்லெட் கோத்து வச்சுருக்கோம்ல அந்த எலாஸ்டிக்கில் மாட்டி விட்டுட்டு நல்லா அந்த பிளேயர் வச்சு நல்லா இழுத்து விட்டோம் அப்படின்னா நம்மளோட க்யூட்டான ஒரு பிளாக் கலர் ஜெல்லி பீட்ஸ் ப்ரேஸ்லெட் இது ரெடி ஆயிடுச்சு. ஸோ நீங்களும் இதை போல் பார்த்து கற்றுக்கிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.